இங்க வந்திருக்கிற நீங்க, மேபி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, உன் குடும்பத்துல நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்ப. ஆனா உன் குடும்பத்துல இருக்கிற மற்றவர்கள் இன்னும் பாபிலோன்ல இருக்கிறாங்க. இன்னும் பாபிலோன்ல சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் எப்போ தேவனுடைய நேரம் வந்ததோ, தேவ ஆவி வரும்பொழுது இருதயங்கள் தொடப்பட்டது. தேவ ஆவியானவர் வரும்பொழுது இருதயங்கள் தூண்டி விடப்பட்டது. தேவ ஆவியானவர் வரும்பொழுது ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் பிள்ளைகளே, ஒரு கூட்டத்தை ஜனத்தை கர்த்தர் இங்க எழுப்பினார் என்று சொல்லுகிற வண்ணமாய் உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரை தேவன் எழுப்ப வல்லவரா இருக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப வல்லவரா இருக்கிறார். உன் கணவனை, உன் மனைவியை கர்த்தர், எனக்கு கண்களை மூடி, ஒரே நிமிஷம் கண்களை மூடி, கரங்களை வானத்து நேரம் உயர்த்தி, ஆண்டவரே, அன்றைக்கு செருபாபேல் அந்த கூட்டத்தை நடுவுல பாபிலோன்ல நீங்க அனுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு என் குடும்பத்துக்குள்ள கடந்து போகட்டும் ஆண்டவரே. என் வீட்டுல ரட்சிக்கப்படாத இருக்கிற நபர்களுக்குள்ள கடந்து போகட்டும் ஆண்டவர். ஐ டோன்ட் நோ, பிள்ளைகள், எனக்கு தோணுது, இதை செய்யும்படியா தோணுது. ஆண்டவரின் இருதயத்துல கிரியை செய்தார். யாராவது பிள்ளைகளை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே, அன்னைக்கு பாபிலோன்ல இருந்த ஜனங்களுடைய இருதயத்தை தூண்டின தேவன், இருதயங்களை தொட்ட தேவன், இன்னைக்கு என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, என் கணவனை, என் மனைவியை, எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, என் உடன்பிறப்புகளை, என் குடும்பத்தை சார்ந்தவர்களை, என் நண்பர்களை இப்பொழுது நீங்க தொடுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கலாமா? வாய்களை திறந்து நம்பிக்கையோடு கூட, நம்பிக்கையோடு கூட, நம்பிக்கையோடு கூட, தீரரபா ஷபல தீரரபா கபல தீரரபா ரியாந்தல தீரரபா ஷெதெரெதெரெபெ ரியாந்தல தீரரபா. நன்றி 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 ஆண்டவரே. பாபிலோன்ல இருக்கிறவருடைய இருதயங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் சிறையிருப்புல இருக்கிறவருடைய இருதயங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஓ, இன்னும் இருள் சூழ்ந்து இருக்கிற இருதயங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஓ, என் சபை குடும்பத்துல இங்க இருக்கிற என் பிள்ளைகள், ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய தேவ பிள்ளைகள், யார் யாருக்கெல்லாம் நம்பி உம்மை துதிக்கிறார்களோ, ஒவ்வொரு நபரையும் ஆவியானவர் இப்போது தொடுவீராக. ஆவியானவரால காரியங்கள் வாய்க்கட்டும் அப்பா. ஆவியானவரால ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஆவியை இப்பொழுது அனுப்புகிறார். ஆமென், ஆமென்.